வணக்கம் மக்களே. இன்னைக்கு தமிழ் பாப் சினிமா ரிவ்யூல நாம பார்க்க போற படம் தீயவர் குலை நடங்க. இந்த படத்தை பத்தி பெருசா யாரும் ரிவ்யூ போடல, அது ஏன்னு தான் தெரியல. அதனாலதான் நம்ம இந்த வாரம் இந்த படத்தை தேர்ந்தெடுத்தோம். ரொம்ப நாளைக்கு பிறகு ஆக்ஷன் கிங் அர்ஜுன்கிற தன்னோட இமேஜ் எல்லாம் கொஞ்சம் மாத்தி வச்சு ரொம்ப சக்திலான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு அர்ஜுன் அவர்கள். நல்ல கதைக்களத்தை தேர்ந்தெடுத்த இயக்குனர் தினேஷ் லட்சுமணன் ஸ்கிரீன் பிளேவை செதுக்காம இருந்தது அந்த படத்தோட பெரிய மைனஸ். எனக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஐஸ்வர்யா ராஜேஷ். இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஃபைட் சீக்வன்ஸ் கொஞ்சம் நம்பிக்கை தன்மை இல்லாம தான் இருந்தது. மற்றபடி பெரிய ஆர்டிஸ்ட்டை தவிர நிறைய சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து நடிப்பை வாங்குறதுக்கு இயக்குனர் தவறிட்டாருன்னு தான் சொல்லணும். அதுவும் இந்த படத்துக்கு பெரிய டிராபேக் தான். ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லருக்கு மியூசிக் ரொம்ப முக்கியம். மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல கொஞ்சம் ஏமாற்றம் தான். இந்த படத்துக்கு பெரிய பலமே அர்ஜுன் அவர்கள் தான். அவர் வர்ற ஒவ்வொரு சீனும் எதிர்பார்ப்பை ஏத்துற மாதிரி தான் இருந்தது. ஒரு சைல்டு அபியூஸ் கேஸ் குற்றவாளி அஸ்வந்த் மாதிரியான ஆளுங்களை பார்த்து கோபத்தில் கொந்தளிச்ச நமக்கு இந்த படத்தோட கிளைமேக்ஸ் நிச்சயமா ஒரு ஆறுதலை தருங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பெண் குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு இந்த படம் ஒரு பதட்டத்தை கொடுத்தாலும் பெண் குழந்தைங்க ஒரு வயசை தாண்டி வளர்ற வரைக்கும் அவங்க விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் கவனமாகவும் எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிற ஒரு மெசேஜையும் இந்த படம் கண்டிப்பாக கொடுக்குது. இயக்குனர் ஸ்க்ரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருந்தால் ரொம்ப நல்லா வந்திருக்க வேண்டிய படம். இருந்தாலும் இந்த படத்தை தேட்டரில் ஒரு தடவை போய் பார்க்கலாம், தப்பு இல்லை. ஸோ இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அர்ஜுன் அவர்களோட படம் எதுன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. அதே மாதிரி நம்மளோட இந்த புது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் மக்களே.